என் அன்பு மாடலுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இஃப் a equal to cos alpha plus I sin alpha, a வந்து cos alpha plus I sin alpha கொடுத்துட்டாங்க, b வந்து cos beta plus I sin beta கொடுத்துட்டாங்க, c வந்து cos gamma plus I sin gamma சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை நான் given எழுதிட்டோம். prove that நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா, 1/2 into ab divided by c minus c by ab equal to I into sin of alpha plus beta minus gamma சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்கம்மா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இதில் என்னமா இருக்குது, ab divided by c. இந்த abc எல்லாம் givenல நான் பார்த்து எழுதிட்டேன். இங்கே ab by cன்னு இருக்குப்பா. ஃபஸ்ட்டு ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ வந்து என்னமா வரும், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. அப்போ ஏ எழுதிருங்க. பிக்கு பதில் என்ன இருக்குது, காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. அப்போ பிக்கு பதில் எழுதிடுங்க. டிவைடட் பை சி வந்து என்ன இருக்குது, காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா. சரிங்களா, இது எழுதிருங்கப்பா. இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா. ஃபஸ்ட்டு என்னென்னா, ப்ராடக்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுமா, ஆங்கிள் வந்து என்னப்பா பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ காஸ் ஆஃப் இது மாதிரி இருங்க, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபாவும் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டாவும் என்ன மாதிரி இருக்குது, ரெண்டையும் வந்து இன்னும் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆங்கிள் வந்து ஆட் பண்ணணும். காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இங்கே எப்பயுமே என்ன பண்ணணும், மல்டிப்ளேஷன் சிம்பிள் வந்து இங்கே வந்து ப்ளஸ் வரும், ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சரிங்களா, அப்போ டிவைடட் பை கீழே என்ன இருக்குப்பா, காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமா. சரிங்களா, அதை அப்படியே வச்சுங்க. இது வந்து ஏபி டிவைட் பை சி. இன்னும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ஏபி பை சி இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நியூமரேட்டரில் இருக்கிறத மட்டும் தான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். என்னென்னா ப்ராடக்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஆட் பண்ணி எழுதிட்டோம். அடுத்து வந்து டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ரெடி இருக்குது. இந்த காமா வந்து என்னென்னா மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து டிவிஷன் இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும், ஆங்கிளை வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ ஆங்கிள் கீழே இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னமா, காமா, அதை வந்து மைனஸ் பண்ணிட்டோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அந்த காமா வந்து மைனஸ் காமா ப்ளஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நியூமரேட்டரில் இருக்குது. காமா வந்து கீழே இருக்கிற காமா வந்து மைனஸ் பண்ணுறோம். இப்போ இது வந்து என்னென்னா, இது பாக்ஸ் பண்ணி நம்ம வந்து என்னென்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாமாம்மா. குட். அடுத்து என்ன பண்ணணும்னா, சி பை ஏபி கேட்டிருக்காங்க பாப்பா. சி பை ஏபிங்கிறது என்னன்னா, அங்கே பாருங்கள் ஏபி பை சின்னு இருக்குப்பா. சி பை ஏபின்னா நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம், தலைகள் ஆக்குறோம். தலைகள் ஆக்கும்போது என்ன பண்ணணும், இந்த சைன் இங்கே ப்ளஸ் சைனுக்கு பதிலாக மைனஸ் சைன் மட்டும் போட்டால் போதும். அப்போ இங்கே என்ன வரும், காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காமா அப்படி வருமாமா. இப்போ ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காமா. இது அப்படியே தான் பிறக்கும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். சரியாம்மா. இந்த ப்ளஸ்க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கோன்னா மைனஸ், அந்த ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது சைன் மட்டும் மாறும்ப்பா. இப்போ வந்து என்னென்னா, ரெண்டும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 1 - 2 இம்ப்ளைஸ். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, ஏபி டிவைட் பை சி மைனஸ் இங்கே என்ன இருக்குது, சி பை ஏபி ஈக்குவல் டு, இப்போ மைனஸ் பண்ணும்போது என்னமோ பண்ணணும், நம்ம வந்து என்னென்னா இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே வந்து மைனஸால் மல்டி பண்ணணும். இங்கே வந்து என்ன வரும், மைனஸ் வரும்ப்பா. அப்போ இங்கே என்ன வருமா, ப்ளஸ் வரும். புரியுதாப்பா. இங்கே வந்து என்ன வரும், மைனஸ் வரும். இங்கே வந்து என்ன, மைனஸ் இன் மைனஸ் சேஞ்ச் ஆஃப் சைன், இங்கே ப்ளஸ் வரும். இப்போ ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபாவும் இது கேன்சல் பண்ணக்கூடாதுப்பா, சாரிப்பா. இப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காமாவும் மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமாவும் கேன்சல் ஆகிடும். இது ஆக்சுவலி இருக்கும். சரிங்களா, இங்கே ஏன்னா இங்கே வந்து ப்ளஸ் சைன் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் சைன் இருக்குது, அது இருக்கும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 2iன்னு வரும். சைன் ஆஃப் என்னப்பா வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காமான்னு வரும். சரியாம்மா. ஆனால் வந்து நமக்கு கேன்சல் என்ன கேட்டிருக்காங்க, 1/2 இங்கே வருது. அப்போ வந்து என்னென்னா, அந்த 2வை மட்டும் கீழே கொண்டு வந்தால் போதும். அப்போ 1/2 ஆஃப் இந்த மல்டி பண்ணிக்கிற 2 இங்கே வரும்போது டிவைட் பை 2 ஆகிடும்ப்பா. 1/2 ஆஃப் AB divided by C minus C by AB equal to I into sin of alpha plus beta minus gamma. இப்போ வந்து நம்ம கொடுத்தக்கூடிய ஆன்சரை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம்.